அடிச்சு கொடுமைப்படுத்தி சோத்து போடாம கொண்டுட்டாங்க எங்க காலை. மேயருக்கு எல்லாமே தெரியும், ஆளுங்களை வச்சு மிரட்டுறாங்க. மேயர் அப்ஸ்காண்ட், மேயர் பொண்டாட்டி அப்ஸ்காண்ட், அவங்க பையன் சுதர்சன் அப்ஸ்காண்ட். சேலம் மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரனின் மருமகள் சுதா மர்மமான முறையில் உயிரிழந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் மேயர் கூறிய வினோத விளக்கம்தான் இது. திமுகவை சேர்ந்த ராமச்சந்திரன் சேலம் மாநகராட்சி மேயராக உள்ளார். இவரது மகன் சுதர்சன் பாபுவிற்கு திருமணமாகி சுதா என்ற மனைவியும் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. திருமணமாகி 15 ஆண்டுகள் ஆகிய நிலையில் சுதர்சன் பாபுவிற்கும் சுதாவுக்கும் இடையே கடந்த 2 ஆண்டுகளாக பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் உடல்நலக் குறைவு என கோரிமேட்டில் உள்ள இல்லத்தில் இருந்து சுதாவை சிகிச்சைக்காக அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தூக்கிச் சென்றதாகவும் அவர் உயிரிழந்து விட்டதாகவும் கூறப்பட்டது. தனது சகோதரியை மேயர் மகன் சாப்பாடு போடாமல் கொடுமைப்படுத்தி கொன்று விட்டதாக சுதாவின் சகோதரர் குற்றம் சாட்டினார். எல்லாம் அடிச்சு கொடுமைப்படுத்தி சோத்து போடாம கொண்டுட்டாங்க எங்க காலை. ஒரு சின்ன பஞ்சாயத்து வச்சு உங்க அக்காவை கூட்டு போயிடுறா அப்படின்னு ஏன்ட நான் கூட்டு வந்து எங்க அக்காலை காப்பாத்திருப்பேன் சார். ஒரு நாய்க்கு போடுற சோறு கூட எங்க அக்காளுக்கு போட கிடையாது. ஒரு நாய்க்கு போடுறத போட்டிருந்தா கூட எங்க அக்கா நல்லபடியா பொழைச்சிருக்கும். உடம்புக்கு முடியல என்று சொந்தக்காரங்களுக்கு போன் செய்துவிட்டு சகோதரியின் கணவர் சுதர்சன பாபு ஓடிவிட்டதாகவும் மருமகள் உயிரிழந்த நிலையில் மேயரும் வரவில்லை, மாமியாரும் வரவில்லை என்று உறவினர்கள் ஆதங்கம் தெரிவித்தனர். மேயர் அப்ஸ்காண்ட், மேயர் பொண்டாட்டி அப்ஸ்காண்ட், அவங்க பையன் சுதர்சன் அப்ஸ்காண்ட். எங்க போனாங்க? எங்க அக்கா செத்து போய் கிடக்குறா, அவ எங்க போனாரு? ஏற்காட்டுல குலையை கொண்டு போய் வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு என்னங்க தெரியும்? 8வது படிக்கிற குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்டல்ல சேர்த்திருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஆசை இருக்காது கடைசியா அவங்க அம்மா பார்க்கணும். உறவினர்கள் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள மேயர் ராமச்சந்திரன் தனது மருமகளுக்கு வெற்றிலை பாக்கு புகையிலை போடும் பழக்கம் இருந்ததாகவும் அதன் காரணமாக உடல்நலக் குறைவு ஏற்பட்டு உயிரிழந்து விட்டதாகவும் விளக்கமளித்துள்ளார். சேலம் அரசு மருத்துவமனை தரப்பில் கொடுக்கப்பட்ட மருத்துவ அறிக்கையில் சுதாவுக்கு சர்க்கரை நோய் மற்றும் உடலில் இரத்தத்தின் அளவு குறைவாக இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக சேலம் செய்தியாளர் சிலம்பரசன்.